மகளிருக்கு இந்த ரூ. 1000 மாசம் டைரக்டா வந்து அரசாங்கத்திலிருந்து பணம் போறது வந்து எவ்வளவு தூரத்துக்கு நல்லது அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அது பொருளாதார ரீதியா அது ஆக்சுவலா நல்லது. ஆனா, இவங்க வந்து செலக்ட் பண்ணி திமுகவுக்கு தெரிஞ்சவங்க, இவங்களுக்கு அது இதுன்னு போட்டு பண்றது தான் உண்மையான தவறு. அது யுனிவர்சலா எல்லா பெண்களுக்கும் குடுக்குற மாரி இருக்கும். வேணா இவங்க வந்து குறைச்சுக்கலாம். பட்டதாரிகளுக்கு கிடையாது. இல்ல இப்பயே வந்து பிஎஃப்ல பேர் இருக்குது, இஎஸ்ஐல பேர் இருக்குது. அதெல்லாம் வந்து வேலையில இருக்கிறவங்கன்னு அர்த்தம். அந்த மாரி குறைச்சுக்கலாம். இத வேற வேற எந்தெந்த ஸ்டேட்ல இத பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பக்கத்துல கர்நாடகா வந்து அவங்களோட தனியா வந்து ஒரு குரூப் வச்சு அவங்களுக்கு மாத்திரம் குடுக்குறாங்க. ரூ. 2000 மாசம் குடுத்துட்டு இருக்கிறாங்க. தெலுங்கானா அவங்க ஒரு ரூ. 2000 மாசம் குடுத்துருக்காங்க. ஏன் வெஸ்ட் பெங்கால் இப்ப அவங்களும் குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து இனிமேல் சகஜமாயிரும். எல்லா பெண்களுக்கும் வந்து 2000லேருந்து ரூ. 5000 குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. இது ஆழமா யோசிச்சு பார்த்தா, பொருளாதார ரீதியா நம்ம நாடு சோஷியலிசம் நாடுனால இத நம்ம ஏத்துதான் ஆகணும். கட்டாயம் இனிமேல் வந்து பெண்களுக்கோ, இல்லாட்டி இளைஞர்களுக்கோ ஏதாவது விதத்துல பணம் வந்து அரசாங்கத்துல இருந்து உள்ள போக ஆரம்பிக்கும். ஏன்னா, பொருளாதாரம் நம்ம நாட்டுல அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்திருக்கு. இத கடன் இல்லாத சமயத்துல குடுக்கறது தான் கரெக்ட். கடன் இருக்கும்போது இத வந்து மாத்துறது வந்து கிட்டத்தட்ட 24,000 கோடி வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கடன்ல இருந்து அத குடுத்துருக்காங்க. அப்ப இது வந்து ஆல்மோஸ்ட் ஓட்டுக்காக தான் குடுக்குறாங்க. இப்ப வர எலெக்ஷன்லயும் கட்டாயம் வந்து திமுக வந்து இந்த தொகை வந்து 1000 சொல்லுவாங்க. இல்லாட்டி 5000 கூட்டுறது கூட வாய்ப்பு இருக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணியில எடப்பாடி வந்து 2000 கொடுக்க போறேன்னு சொல்லி இப்பயே அறிவிச்சிட்டாரு. நம்ம சீமான் அண்ணன் அதெல்லாம் கொடுக்க மாட்டாரு. அவர் வந்து ஒரு நேர்மையான நேரடி அரசியல். இப்போதைக்கு கடனை வந்து கடன் சுமையை முதல்ல குறைப்போம். கிராமத்துல வந்து எல்லா தொழிலையும் உருவாக்குவோம். கிராம பணிகள் தான் ஆடு மேய்க்கிறதுல இருந்து கோழி வளர்க்கல இருந்து அதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்றாரு. விஜய் என்ன சொல்லுவாரு? அவர் வந்து எப்படி இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்க போறது கிடையாது. அது ஆட்சியை பிடிக்க போறது கிடையாது. அதனால அவர் வாய்க்கு வந்ததை எதையாவது விடுவாரு. அதனால நம்ம எல்லாத்தையும் நம்பிட்டு தான் இருக்கணும். ஆனா பொருளாதார ரீதியா இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபர்ல எந்த ஒரு பிழை இல்லாம அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு மோடி விவசாயிகளுக்கு ஒரு 10 லட்சம் விவசாயிகளுக்கு ரூ. 6,000 வருஷத்துக்கு போட்டுட்டு இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு கணிசமான தொகையை வந்து போட்டாங்கன்னா கட்டாயம் வந்து பெண்கள் வந்து இந்த சுய உதவி குழுல போய் லோன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வட்டியில நிறைய மூழ்கி குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்க மாட்டாங்க. அதனால இந்த கேஷ் டிரான்ஸ்ஃபர் இஸ் அ குட் ஸ்கீம், இஸ் அ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம். பெண்களை முன்னேற்றத்துக்குள்ள ஸ்கீம். அதை யூனிவர்சல் ஆக்கணும். அதை வந்து இவங்களுக்கு தான் கொடுப்பேன், அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது தவறு. ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களும் கட்டாயம் கொடுக்க வேண்டாம். ஆனா அவங்க வீட்டுல வேற யாராவது வேலை பார்க்கறவங்க கொடுக்கறது வந்து தவறு கிடையாது. அதாவது பெண்கள் வீட்டு வேலை செய்யறவங்க இல்லைன்னா வீட்டுல இருக்கிறவங்க சிறு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இந்த மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுல வந்து பில்ஃப்ரேஜ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு பேங்க்குக்கு டைரக்டா போகணும். யார் யார் கிடைக்கலையோ அவங்க கலெக்டருக்கு மனு அனுப்பணும். கலெக்டர் வந்து அதை வந்து ஒரு தனியா ஒரு குழு வச்சு அவங்கள விசாரிச்சு உண்மையாவே அது கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, விட்டு போயிருக்கா இல்ல அவங்களுக்கு தெரியாம வந்துட்டு இருக்கா, அதை வந்து ஆடிட்டிங்கும் கட்டாயம் பண்ணணும். இளைஞர்கள் இப்போ ஆடிட்டிங் பண்றதுல சிறப்பா இருக்காங்க. அதனால இந்த ஸ்கீமை முன்னோட்டு எடுத்துட்டு போறதா நல்லது. வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.